பிரைஸ் எல்லாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்களில் யாராவது ஒருத்தர் நான் சுத்தமாக படிக்கவே இல்லை, எனக்கு படிப்பு அறிவே கிடையாது, ஐ எம் ஜீரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜீரோ இல்லை. ஏன்னா உங்களோட ஹீரோ இருக்கார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட ஹீரோவை நீங்கள் வைக்கும் போது நீங்கள் படிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நான் படிக்காதவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். படிக்கிறவங்க படிக்காத ஒரு சூழ்நிலை தெரியாமல் படிக்காமல் விட்டுட்டீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் பண்ணால் உங்களுக்காக 1000 படித்தவர்கள் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களிடத்திலே வரும்பொழுது படிக்கிறவர்களை பயன்படுத்தி நீங்கள் மேலே வரலாம். படிப்பு இல்லை என்பது குறை இல்லை, தேவன் உங்களிடத்திலே இல்லைன்றது தான் குறை. எனக்கு பணம் இல்லை, பரவாயில்ல, தேவன் உங்களோட இருக்காரா, பணம் வந்துடும். எனக்கு சுத்தமாக அறிவே இல்லை, தேவன் உங்களோட இருக்காரா, அறிவு வந்துடும். என்னால் இந்த 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 விஷயத்தை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, நான் ஒரு கார் கம்பெனி வச்சுருக்கேன், எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல. படித்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் சம்பளத்திலே அவர் உங்களுக்கு ஓடோடி உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் அமைத்து கொடுப்பார். அவர்கள் உங்களுக்கு உதவுவதற்காக தான் அவர்களை தேவன் படிக்க வைத்தார். ஸோ தேவன் உங்களிடத்தில் இல்லைன்னா அது மட்டும்தான் குறை, வேறு எதுவுமே படிப்பு இல்லைங்க, அப்புறம் எனக்கு கால் இல்லைங்க, எனக்கு கை இல்லைங்க, எனக்கு கருப்பாக இருக்கிறேங்க, குள்ளமாக இருக்கிறேங்க, எனக்கு குழந்தை இல்லைங்க, எனக்கு நான் இருக்கிற கண்ட்ரி ரொம்ப மோசமானதுங்க, நான் இதுங்க அதுங்க, எனக்கு இது வரலைங்க, எனக்கு அது வரலைங்க, நான் அந்த ஜாதியில் பிறக்கலைங்க, நான் இந்த ஜாதியில் பிறக்கலைங்க, நான் இதாக இருந்தால் இப்படியே வந்திருப்பேங்க, நான் அதாக இருந்தால் அப்படியே வந்திருப்பேங்க. எதுவுமே இல்லை. நீங்கள் எதுவாக இருப்பீர்கள் என்னாலும் அது தேவனால் படைக்கப்பட்ட நீங்கள், அவர் ஓனராக இருக்கிறதுனால நீங்கள் எதுவானா இருங்க. நீங்கள் தேவன் இல்லாமல் மட்டும் இருக்காதீங்க. தேவனை எடுத்த உள்ள முதல்ல உங்கள் இருதயத்தில் வையுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் தேவன் உங்களோட இருப்பதனால் எல்லாம் கிடைச்சிடும். தேவனை உங்களுக்கு இருதயத்தில் வைப்பீர்களே ஆனால் உங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும். இதுதான் கான்செப்டு. அதனால் ஏசப்பா இல்லாமல் மட்டும் இருக்காதீங்க. நீங்கள் எதுவாக இல்லைனாலும் தேவன் உங்களோட இருந்தால் எல்லாம் கிடைத்துவிடும். அதனால் படிப்பு இல்லைங்க, ரொம்ப கஷ்டங்க, நாளைக்கு குழந்தைய படிக்க முடியலங்க, சின்ன வயசில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கன்னெல்லாம் கஷ்டப்பட்டெல்லாம் அழுவாதீங்க. தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னை பார்த்து கொள்வார், எனக்கு படித்தவர்களையே எனக்கு வேலைக்கு கொடுப்பார், படிக்காதது ஒரு குறை இல்லை, நான் கிறிஸ்து என்னோட இல்லாமல் இருந்தது தான் இவ்வளோ நாள் குறை, நான் படிக்காதது குறை இல்லைன்ற உணர்வும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள அவரை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின் அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.